ஹஜ் யாத்திரை போன பயணிகள் பஸ் விபத்தில் உயிரிழந்தது மிகப்பெரிய அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. முஸ்லிம்களோட முக்கியமான கடமைகளை ஒண்ணுனா அது ஹஜ் என்னும் புனித யாத்திரை. இஸ்லாமியர்களுடைய புனித தலமான சவுதி அரேபியாவில் உள்ள மக்கா என்னும் புனித தலத்திற்கு ஒரு முறையாவது போயிட்டு வரதான் ஹஜ் என்னும் புனித பயணம். உலகத்திலிருந்து பல பேர் இந்த புனித யாத்திரை மேற்கொள்றாங்க. அப்படிதான் ஹைதராபாத்ல இருந்து சவுதி அரேபியாவுக்கு நவம்பர் 9ஆம் தேதி 54 பேர் போயிருக்காங்க. மக்காவில் எல்லாரும் தொழுதுட்டு இறைக்கடமைகளை முடிச்சுட்டு மதினாவுக்கு போறாங்க. அதுல 4 பேர் மெக்காவிலே இருந்துடுறாங்க. 4 பேர் கார் மூலம் ஞாயிற்றுக்கிழமை மதினாவுக்கு போறாங்க. மீதம் இருந்த 46 பேரும் மதினாவுக்கு பஸ்ல பயணம் செய்யறாங்க. மக்காவுக்கும் மதினாவுக்கும் போற வழியில பத்ரு அப்படிங்கிற வரலாற்று சிறப்புமிக்க இடம் இருக்கு. அந்த இடத்தையும் பார்த்துட்டு மதினாவுக்கு போறாங்க. பஸ் இரவு நேரத்துல போயிட்டு இருக்கும்போது முஃப்ரிகாத் அப்படிங்கிற இடத்துல ஒரு ஆயில் டேங்கர் லாரியோட மோதி மிகப்பெரிய விபத்து ஏற்படுது. பஸ் முழுவதும் எரிந்து சாம்பல் ஆகுது. இதுல பயணிச்ச 20 பெண்கள் 11 குழந்தைகள் உட்பட 45 பேர் தூக்கத்திலே இருந்ததுனால தப்பிக்க முடியாம உடல் முழுவதும் எரிந்து அங்கேயே இறந்து போறாங்க. ஒரே குடும்பத்தை சேர்ந்த 7 பேரும் இறந்து போயிருக்காங்க. இந்த விபத்திலிருந்து உயிர் பிழைச்ச முகமது அப்துல் ஷுவைப் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வராரு. இந்த விபத்து மதினாவில் இருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் நடந்தது. மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இறந்து போன ஒவ்வொருத்தருக்காகவும் நாம பிரார்த்தனை செய்வோம். இந்த வீடியோ பத்தின கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.